வாழப்பாடி அருகே புத்திரகவுண்டன் பாளையத்தில் அமைந்துள்ள உலகிலேயே உயரமான அருள்மிகு முத்துமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புத்திரகவுண்டன் பாளையத்தில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 146 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பின்பு முத்துமலை மூலவர் முருகப்பெருமானுக்கு மகா தீபாதரணை காண்பிக்கப்பட்டது. வள்ளி தெய்வானையுடன் முத்துமலை முருகன் ராஜ அலங்காரத்தில் வரும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து உள்ளூர் மட்டுமின்றி சேலம், ஆத்தூர், வாழப்பாடி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, ஈரோடு போன்ற பகுதிகளிலிருந்து காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது குழந்தைகளுக்கு முருகன் வேடம் அணிந்தும் அரோகரா என கோஷமிட்டும் சாமியை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினர். தமிழ் மொழி காத்த தலைவனையா, ஞான பழம் கேட்ட குழந்தையா, அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு. சின்ன சின்ன சுப்பிரமணிய சாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், முக அமுதன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், கதிர்காம கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிர்த பிரியனாம், பக்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய, சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. தமிழ் செல்வன் என்பார், சத்குணசீலன் என்பார், மயூர வாகனன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார், சென்னிமலை சுவாமி என்பார், சிவன்மலை வேலா என்பார், ஞானபடி வேலன்